श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुल अन्वयरत्नदीपम् आजानुभावं அறிந்ததலாதாட்சம் ராமம் நிசாச்சரம் விநாசகரம் நமாமி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் மேலத்துக்காக. யோகி ராம் சரத்குமார யோகி ராம் சரத்குமார யோகி ராம் சரத்குமார ஜெய் குருராயா. அன்புக்குரிய நண்பர்களே, நிறைய அண்ணே நீங்கள் 2 பேர் விட்டுட்டீங்கன்னு நானே சமாளிச்சிடுவேன். அப்படியே விட்டுருங்க, அவர் பேச்சை கேட்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டிருப்பீங்க. இப்படி ஒரு விபரீதமான ஆன்மீக சொற்பொழிவு இப்போ தான் முதல் முறையாக கேட்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ரங்கராஜ் பாண்டேக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ரங்கராஜ் பாண்டேக்கே தெரியல. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களை யாராவது பார்த்தா ஆன்மீகவாதி மாதிரி தெரியுதா பாருங்க. இவங்களுக்கு மத்தியில் உட்காந்துட்டு நம்ம எப்படி நம்ம ஆன்மீகம் பேசுகிறப்பாரு. ஆன்மீகம் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆன்மீகம் பேசுறது ஏன் அப்படின்னா, ஒரு கட்டுரை போட்டி, ஒரு பேச்சு போட்டி, ஒரு இலக்கியம், அதுலேயே கூட கம்பன் பற்றி வள்ளுவர் பற்றி அப்படின்னு ஏதாவது இருந்தால் கூட நல்லா படிச்சுட்டு வந்து நம்ம பேசிட முடியும். நிறைய படிச்சுட்டு நினைவுத்திறன் வச்சு பேசிட முடியும். அரசியல் கேட்க வேண்டியதே இல்லை, படிக்க வேண்டியதே இல்லை, பேசிடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்குறவங்களுக்கும் புரியாது, பேசுகிறவங்களுக்கும் புரியாது, நம்ம அப்படியே சமாளிச்சிடலாம். ஆனால் ஆன்மீகம் அப்படி இல்லை. ஆன்மீகம்ங்கிறது அது ஒரு அனுபவமாக இருக்கணும். இட் ஹேஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதுக்கு பேச தெரிஞ்சா பத்தாது. நல்லா வரிசையாக பிரமாதமாக நான் பேசுவேன் அப்படின்னா அது பத்தாது. நிறைய பாசுரங்களும் நிறைய பாடல்கள்லாம் வந்து தமிழ் வாத்தியாரே சொல்லுவார். அப்போ அதுக்கு ஒரு சொற்பொழிவாளர் தேவையில்லை. நிறைய ஸ்லோகங்களை கோயிலில் இருக்கக்கூடிய குருக்களே சொல்வார். அப்போ அதுக்கும் ஒரு சொற்பொழிவாளர் தேவையில்லை. இந்த பக்கம் பாசுரம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, அந்த பக்கம் ஸ்லோகம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னா அப்போ எதுக்கு தான் இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஆன்மீகத்தை அனுபவமாக கொண்டு உணர்ந்து கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு யாருக்காவது குழப்பம் இருக்கா? இந்த ஊரில் பிறந்த ஒருத்தருக்கு குழப்பம் இருந்தது. அது இல்லை அப்படின்னு இந்த ஊரை சேர்ந்தவங்களே 1,00,000 பேர் அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம பண்ணாரியம்மன் உட்பட எல்லா சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் தான் சாட்சி. அவங்களுக்கு வந்து அந்த ஊர்லேருந்தே அதை காட்டியாச்சு. அப்புறம் கடவுள் இருக்கா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுமே, ஆமாம் இருக்கிறார் அப்படின்னு. ஊரில் இன்னைக்கு கடவுள் மறுப்பாளர்கள் கூட்டம் போட்டால் 4 கருப்பு சட்டை வருது. சபரிமலைக்கு மாலை போட்டால் 4 கோடி கருப்பு சட்டை வருது. முருகனுக்கு பச்சை வேட்டி அப்படின்னு பக்தி கூட்டம் அம்முது. யார் நேத்து வரைக்கும் கடவுளை மறுத்தார்களோ அவர்கள் நமக்கு முன்னாடி போய் கியூல நிற்கிறாங்க. அப்படி வந்து பெரிய இருக்கக்கூடிய இடத்துல கடவுளை பத்தி சொற்பொழிவு என்ன தேவைப்படுதுன்னு ஒரு கேள்வி. அப்ப கடவுளை எல்லோருக்கும் தெரியும், கடவுள் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் புரியும். ஆனால் கடவுளை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு, have you ever realized, have you felt, அதை உணர்ந்திருக்கிறீங்களான்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு சாதாரணமான காளி கோயில் பூசாரி. நம்ம ஊரில் திருமணமெல்லாம் இருக்கிற மாதிரி கோயில்கள் மாதிரி ஒரு கோயில் பூசாரி கொல்கத்தாவில் காளி கோயிலில் பூஜை பண்ணுறார். டெய்லி காலையில் அம்மாவுக்கு பூஜை பண்ணுவார், அலங்காரம் பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார். அந்த அலங்காரத்தை பார்த்து மயங்கி விழுந்துருவார். தண்ணியை தெளித்து திருப்பி எழுப்புவாங்க, திருப்பி பூஜை பண்ணுவார், அலங்காரம் பண்ணுவார், மயங்கி. இப்படி வந்து ஒரு சாதாரணமான ஒரு கோயில் பூசாரி. அம்மா மேலே அவ்வளோ பக்தி. ஒரு கோயிலில் பூசாரிங்கனால எல்லாரும் சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஒரு விவேகானந்தர் வந்து தான் அன்னைக்கு அவருக்கு நரேந்திரன்னு பேர், இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு நரேந்திரன்னு பேர். அவருக்கு வந்து நரேந்திரன் இயற்பெயர். அவர் வந்து சின்ன வயசு பயங்கரமாக ஒரு கேள்வி கேட்கிறார். நீ இந்த கல்லை போய் நீ சாமின்னு கும்பிடுற,
சாமின்னா பிரத்யட்சமா எனக்கு கண்ணில் தெரிய வேண்டாமா, என் கண்ணில் பட வேண்டாமா? நீ சாமியை பார்த்திருக்கியா அப்படின்னு பரமஹம்சர் பார்த்து விவேகானந்தர் கேட்கிறார். அவரு பெரியார் இல்லையா, அதனால நிறைய பேர் பார்த்தவர். அவர் பார்த்துட்டு, உன்னைய நான் பார்க்கிற மாதிரி நான் கடவுளை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு. இது நம்மளும் சொல்லிடலாம்ல, ஏன்ட்ட நீங்க கேட்குறீங்க, நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா? ஓ நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பதில் இல்லையே. அப்போ அது வந்து நான் பார்த்துருக்கலாம்ல, அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ நரேந்திரன் வந்து அடுத்த கேள்வி கேட்கிறார், நீ பார்த்துருக்கங்கிறத நான் ஏற்க தயார் இல்லை, எனக்கு காட்ட முடியுமான்னார். நீ பார்த்துருக்கிற அப்படின்னா ரைட், ஓகே, எனக்கு காட்ட முடியுமான்னார். பரமஹம்சர் அதென்ன பெரிய வித்தை, காட்டினா போச்சுன்னு வெறும்னா தொடுறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை நரேந்திரன் என்று அழைக்கப்படுற வெறும்னா தொடுறார். அந்த அனுபவத்தை வந்து பின்னாடி விவேகானந்தரா மாறின நரேந்திரன் வந்து பெரிய பெரிய அவ்வளவு பக்கம் பக்கமா சொல்றார். அந்த கடவுள் என்பது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அந்த பிரத்யட்சமா எப்படி நேரடியாக பார்க்கிறது அப்படிங்கிறது அவர் உணர்றார். நண்பர்களே, 20 வயசு வரைக்கும் குதர்க்கமாக தர்க்கம் பேசிக்கொண்டு உலகம் முழுக்க சென்றவர் 40 வயதுக்குள் தன்னுடைய இந்த பூலோக வாழ்வையே முடித்துக் கொள்கிறார் விவேகானந்தர். மிச்சம் இருக்கக்கூடிய 20 வருஷத்துல ஒருத்தர் உலகம் முழுக்க சுற்றி ஆன்மீக சுனாமி போல வந்து நிற்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் விவேகானந்தர் என்று சொன்னாலே ஒரு ஆன்மீக பேரொளி, எழுச்சி, இளைஞர்களுக்கான ஒரு அடையாளம். என அவர் ஒரு மார்க்கண்டேயர், 40 வயசுக்கு மேல அவர் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு வயசான விவேகானந்தர் நம்ம பார்த்தது இல்லை. அந்த தேஜஸ்வியா அப்படி பார்த்து கையை கட்டி அப்படி வந்து அந்த தீட்சண்யமான பார்வையோடு நிற்கக்கூடிய விவேகானந்தரை தான் பார்த்தோம். 20 வருஷத்துக்குள்ள ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். 20 வருஷத்துல நம்ம வந்து ஒருத்தர் வேற ஒரு ஸ்டேச்சருக்கு போயிட்டாரு, எங்கேயோ ரோட்ல சுத்திட்டு இருந்தா அப்படி, இன்னைக்கு வந்து எங்கேயோ வந்துட்டா அப்படி அப்படின்னா 20 வருஷத்துல அவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்காருன்னு அநேகமா அது அரசியல்வாதியா மட்டும்தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. 20 இயர்ஸ்ல நம்ம முந்தானத்து வரைக்கும் சைக்கிள்ல சுத்திட்டு இருந்தா ஏழை பங்காளன் உங்கள் காலுக்கு செருப்பா இருப்பேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் அரசியல்வாதியா. ஆனா ஆன்மீக உலகத்துல, அதுவும் இந்தியாவுக்குள்ள நீங்க ஆன்மீகம் பேசுறதா இருந்தா கேட்கறதுக்கு 4 பேர் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நம்ம சந்திரசேகர் ஐயா சொன்னது போல எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு சொற்பொழிவு நடந்து கொண்டே இருக்கும். காலத்தின் கோலம் பாருங்க. அவர் ரெஃபர் பண்ண பெயர்கள் கிருபானந்த வாரியார், கீரன், இது மாதிரி பெருமக்கள்லாம் பேசு. புலவர் கீரன் வந்து பேசினா அது கம்பரை எடுத்து அவர் வந்து கையாளக்கூடிய விதம் வந்து ஆனந்தமா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எங்க ஊர்லலாம் நாங்கள் எல்லாருமே 51 ஆண்டாள் சன்னதி என்னுடைய அட்ரஸ், ஆண்டாளம்மா கோயில் வாசல்ல என்னுடைய வீடு. அதனால நான் வந்து அந்த வயசுல கேட்க மறுத்து ஊர் சுத்தினாலும் எனக்கு இந்த ஆன்மீகம் காதல விழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி பரம காரியனரா எங்க அம்மா ஆண்டாள் வந்து ஒரு அன்பை பொழிஞ்சு ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்தா. அதனால இது மாதிரி பெருமக்கள் மத்தியிலையும் உங்களை போன்ற பெருமக்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு எங்க ஆண்டாளம்மா போட்ட பிச்சை, பெரும் கருணை. அப்ப அப்படிப்பட்ட பெருமக்கள்லாம் ஆன்மீகம் பேசுற இடத்துல எந்த ஆன்மீக அனுபவமும் இல்லாத நான் பேசுவது அப்படிங்கிறது பெரிய ஒரு காலத்தின் துயரம். கலிகாலம் வந்துருச்சுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். நம்ம கலியில தான் இருக்கிறோம் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே ஆன்மீகம் பேசுவார் அப்படின்னா அதான் கலிகாலம். ஆனா என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகிருச்சு தகுதியான விஷயங்களை. தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதியான விஷயங்களை கொடுத்து தமிழக மக்களுக்கு பழகிருச்சு. அவர்கள் வாங்கி வந்த வரம் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான எந்த சந்தர்ப்பத்தையும் தவற விடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. சத்சங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நல்ல மனிதர்களோடு சேர்ந்து இருத்தல் அப்படின்னு. நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், 6 மணிக்கு மேல விளக்கு வச்சாச்சு, தலைவிரி கோலமா இருக்காத, பொட்டு இல்லாம இருக்காத, முகத்தை கழுவிக்கோ, போய் பொட்டு வச்சுட்டு வா, சாமி கும்பிட்டு வா, விளக்கேத்து, வெளியில ஊர் சுத்தாத அப்படின்னு 6 மணிக்கு மேல வந்தா நல்ல விஷயம் இருக்கணும். ஒரு தப்பான வார்த்தைகள், தப்பான பெயர்கள் சொன்னா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்.
அப்ப சுற்றி இருக்கக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜியில சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் நாம எதை விரும்புகிறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, வரம் தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்ப 4 கெட்டதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கெட்டது நடந்துரும் அப்படிங்கிற அச்சம். கெடுவான் கேடு நினைப்பான், கேடு நினைப்பான் கெடுவான், அதான் அந்த வழக்கம். அது கெடுவான் கெடு, கேடு நினைப்பான் கெடுவான். அது எப்படி கேடு நினைக்கிறவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு கெட்டதை நினைச்சுக்கிட்டு இருந்தா அடுத்தவன் மீது வீசி எறிய விரும்புகிற நெருப்பு முதலில் அவனிடம்தான் இருக்கிறது. அப்ப அந்த நெருப்புக்கு வெறுப்பு உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் மனித வெடிகுண்டுகளை போல அடுத்தவர்களை கொல்லும் முன் தான் பலியாகிறார்கள். அந்த வெறுப்புணர்வு வந்து அப்படிப்பட்டதா இருக்கு. அடுத்தவர்களை கொல்வதற்கு முன்னால் அவர்களை கொன்று விடும். அப்ப நல்ல விஷயங்களை பேசணும் அப்படின்ட்டு. அப்ப நல்ல விஷயங்களை அதிகமாக பேச 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 அதை கேட்கறதுக்கு 4 பேர் இருந்தால் கூட அதை பேசிக்கிட்டே இருக்கணும். அதை கேட்கக்கூடிய இந்த தேவதைகள் ததாஸ்து அப்படின்னு சொல்லி அப்படியே ஆகட்டும், நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணும்போது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. விவேகானந்தர் வந்து 20 வயசுல 20 வருஷத்துக்குள்ள செஞ்ச விஷயங்கள் எங்க பேசினாரு? நம்ம ஊர்ல பேசியிருந்தா இவங்கள மாதிரி பெருமக்கள், எல்லாவற்றையும் ஆதரிக்கக்கூடிய பெருமக்கள், நிச்சயமாக டாக்டரை போல, சகோதரரை போல, நண்பர்களை போல எல்லா பணிகளையும் சின்ன வயசுலயே அவ்வளவு ஆன்மீக பணின்றாங்க. இவங்க வந்து அவ்வளவு குளங்களை தூர்வாரி இருக்காங்க. டாக்டர் வந்து அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. சந்திரசேகர் ஐயா பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படி பெருமக்கள்லாம் வந்து எல்லாவற்றையும் ஆதரிச்சு 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 வந்து வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாத அளவுக்கான ஒரு கர்ணனின் வாரிசுகளாக இந்த சமுதாயத்துக்கு நம்மால் ஆண்டதை செய்தே ஆக வேண்டும் என்று அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இடத்துல பேசுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா விவேகானந்தர் எப்படி உலகை ஆட்கொண்டார்னா, கடவுளை பற்றியே உணராத, தெரியாத, இன்னும் சொல்ல போனால் கடவுள் மீது துவேஷம் கொண்ட, இன்னும் சொல்ல போனால் இந்தியா பற்றியும் இந்து மதம் பற்றியும் எந்த நம்பிக்கையும் இல்லாத தேசங்கள்ல போய் கோலச்சிட்டு வந்தார். அங்க அவர் ஏத்துன கொடி இன்னைக்கு வரைக்கும் நமக்கான ஒரு பெரும் வெற்றியா இருக்கிறது. அந்த நரேந்திரனும் இந்த நரேந்திரனும் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற நீங்க பார்த்துக்கணும். வெளியில நம்ம வாங்கக்கூடிய பேரு உள்ள வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டு வந்து சேர்க்கு. சிகாகோல இதே பிப்ரவரி மாதம் நாமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காதலர் தினத்தை ஒட்டி தான் விவேகானந்தர் அந்த ஆற்றல் மிகு உரையாற்றுகிறார். அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்ன போது அந்த அரங்கம் எழுந்து நின்று 5 நிமிடத்துக்கு மேல் கைதட்டியது நம்ம எல்லாம் சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். அதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னொரு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கிறது. அந்த சர்வ சமய மாநாட்டில் 200-300 பேச்சாளர்கள் இருந்தார்கள். அவர் ஒற்றை பேச்சாளர் அல்ல. இந்த இதே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லி ஆரம்பித்த கிட்டத்தட்ட 20வது 30வது பேச்சாளர் விவேகானந்தர். He was not the first person. நமக்கு பாடங்கள்ல எப்படி சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லும் போது விவேகானந்தர் தான் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னார். அப்படி இல்ல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்ன முதல் நபர் விவேகானந்தர் அல்ல. ஆனால் அவர்கள்ட்ட மற்றவங்க எல்லாம் முன்னாடி, இதுக்கு முன்னாடி 20 பேர் பேசும்போது வெறுமனை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் விவேகானந்தர் பேசின போது எழுந்து நின்று கைதட்டினார்கள். என்றால் என்ன காரணம் என்றால் அதுதான் அந்த அனுபவம். அந்த சகோதர சகோதரிகளே அந்த வார்த்தையிலிருந்து வரும்போது எதிர நிற்கிறவன் என்னுடைய சகோதரன்கிற அந்த கரண்ட் பாஸ் ஆச்சவங்கலாம், என்னுடைய பிரதர் நிற்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து உணர்ச்சி முகம் எந்திரிச்சு கைதட்டான். மற்றவர்களெல்லாம் சகோதர சகோதரிகளே என்பதை வார்த்தையாக சொன்னார்கள். விவேகானந்தர் உணர்வு பூர்வமாக சொன்னார். அந்த அனுபவம் தான் ஆன்மீகமாக இருக்கிறது. அப்ப இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பேச்சல்ல, ஒரு செயல் அல்ல, ஒரு சேவையும் அல்ல, தனி மனிதர்களுடைய விஷயம். ஹிந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்குமான ஒரு முக்கியமான வேறுபாடு நண்பர்களே, ஹிந்து மதத்துல கூட்டு வழிபாட்டு முறை கிடையாது.
இந்து மதத்துல கூட்டு வழிபாட்டு முறை கிடையாது. திருவிழாக்கள் உண்டு, வழிபாடு தனி. திருவிழாக்கள் உண்டு, வழிபாடு தனி. அவனவனுடைய பாவம், அவனவனுடைய புண்ணியம் அவனுக்கு. கூட்டு பிரார்த்தனை என்பது கிடையாது. அவனவனுடைய புண்ணியம் அவனவனுக்கு. இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் இந்த கூட்டு வழிபாட்டு முறை உண்டு. ஏன் நீங்க கூட்டு வழிபாடு இல்ல, ஏன் தனிநபர்கள் தான் வழிபடணும் அப்படின்னா, தத்தம் கர்மமே கட்டளைக்கல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். ஒருவனுடைய நல்லதுக்கும் பொல்லதுக்கும் அவன்தான் காரணமாக இருக்க முடியும், இன்னொருத்தர்கிட்ட வாங்கிட்டு நிக்க முடியாது. அப்ப ஆன்மீகம் என்பது ஒவ்வொருத்தருக்குமானது. ஹிரண்யகசிபு ஒரு மிகப்பெரிய ராட்சசன், ராட்சச ராஜா. அவனுடைய பிள்ளை என்னவா இருக்கான்? பிரகலாதனா பிறக்கிறான். பிரகலாதனுடைய பிள்ளை யாருக்காக தெரியுமா? அப்ப ராட்சசனுடைய பிள்ளை பக்திமானா பிறப்பானா, பக்திமானுடைய பிள்ளை இன்னொரு ராஜாவா பிறப்பானா தெரியாது. தசரதனுடைய பிள்ளை சக்கரவர்த்தி திருமணான ராமனாக வந்தான். ராமனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு சக்கர திருமணம் தான் இல்ல. அப்ப ஒவ்வொன்றும் தனி தனி தனி. இது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து நான் ஒரு பெரிய ஆளு, இன்னொருத்தர் பெரிய ஆளு, அடுத்த ஒரு பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு ஆன்மீகம் வாரிசு அரசியல் அல்ல. எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அண்ணா இது மாதிரியான விஷயங்கள்ல சேர்ந்து வரக்கூடிய விஷயம் அல்ல. ஆன்மீகம் அவரவர் சம்பாத்தியம். இன்னொருத்தர் சம்பாதிச்சு கூட செய்ய முடியாது. புண்ணியமாவது வந்துரும், பாவம் விட்டு போகாது. அது அவரவர் சம்பாதிச்சதான். ஏன் இந்த பக்தி பெருகி இருக்குது, கடவுளுடைய காலை பிடிச்சிட்டு நிக்கிறோம், ஏன் அநேகமா பெரும்பாலும் புலம்புறோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் இந்த ஜென்மத்துல என்ன செய்யறோம்னு ஓரளவு தெரியும். நான் போன ஜென்மத்துல என்ன செஞ்சோம்னு தெரியாது, அடுத்த ஜென்மத்துல என்ன செய்ய போறோம்னு தெரியவே தெரியாது. ஆனா இந்த அக்கவுண்ட் ஜென்ம ஜென்மமா கேரி ஆன் ஆயிட்டே இருக்கு. நம்ம கண்கூடா பார்க்கிறோம். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தகுதியற்றவர்கள் எவ்வளவோ பெரிய உயரம் தொடுகிறார்கள். பெரும் புண்ணியம் செய்து நல்ல மனிதராக இருந்து அடுத்தவருக்கு நல்லது செய்வதை தன்னுடைய வாழ்க்கையின் தேவையாக சேவையாக கருதி செய்வர்கள் யாராலும் மதிக்கப்படாத மனிதர்களாக இருக்கிறார். இது எப்படி நடக்குது? 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத டீ டோட்டலருக்கு கேன்சர் என்றான். எவ்வளவு குழப்பம் வந்துருது, எவ்வளவு குழப்பம். என்ன நடக்குது? அப்ப நம்மளால இதை புரிந்து கொள்ள முடியல. இது என்ன நடக்குது புரிந்து இப்படி புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களுக்கெல்லாம், இந்த விடை தெரியாத வினாக்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதான் ஆன்மீகம் இருக்கு. அதுவுமே சொன்னால் புரிந்து விடாது. சொன்னால் புரிஞ்சிரும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் புத்திமானா இருப்பான், பக்திமானா இருப்பான். பகவத்கீதைக்கு பிறகு ஒரு புத்தகம் வேணுமா? குழந்தை இவ்வளவு அழகா சொல்லுச்சு. பகவத்கீதைக்கு பிறகு ஒரு புத்தகம் வேணுமா? என்னை சரணடை, மற்றதெல்லாம் மற, நான் பார்த்துக் கொள்கிறேன். சொன்னது யாரு? சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா. கண்ணன் என்னும் கரும் தெய்வம். அவரே சொன்ன பிறகு அத்தனை பேரும் அவர் காலில் விழுந்து கிடந்திருக்கணுமா இல்லையா? இந்த உலகம் எப்படிப்பட்ட விஷயமாக ஒரு ஆன்மீக பக்தி இயக்கமாக திரும்பின இடமெல்லாம் இஸ்கான் போல கிருஷ்ண பக்தி இயக்கமாக மாறி இருக்கணுமா இல்லையா? கண்ணனை பார்த்து கற்றுக்கொண்டவர்களை விட கம்சனை பார்த்து கற்றுக்கொண்டவர்கள் தான் அதிகம். நமக்கு எப்பயுமே வில்லனை தான் பிடிக்கும், கதாநாயகன் வேலை போர் அடிக்கும். அதனால இப்ப சினிமாலேயே என்ன பண்ணிட்டாங்க, வில்லனையே ஹீரோவாக்கிட்டாங்க. இவன் சல்லி பையனா இருப்பான்,
ரோட்ல சுத்திட்டு இருப்பான், முழுசா படிக்க மாட்டான், போற வர பெண்களை கேலி பண்ணுவான். கேலி பண்ணி நான் டெய்லி உன்னைய பாக்குறேன்னு என்னை லவ் பண்ண மாட்டியா அப்படிமா, ஆண்களை இழிவுபடுத்துறியான்னு திடீர்னு பேசிடுவான். அவனை லவ் பண்ணணும் அப்படிமா, அந்த பொண்ணு கவர்னருடைய பொண்ணா இருக்கும். கவர்னருடைய பொண்ணுக்கும் ரோட்ல போற ஒரு பையனுக்கும் காதல், இதுதான் தெய்வீக காதல்னு தெய்வத்தை வேற சேர்ந்து அசிங்கப்படுத்துவான். அதை இடையில யார் யாரெல்லாம் சண்டைக்கு வந்தா அவன் அத்தனை பேரும் வில்லன்னுவான். பாலியல் வன்புணர்ச்சி காட்சியோ கொலையோ கொள்ளையோ 2 மணி நேரம் காட்டிட்டு 120வது நிமிஷத்துல அவன் திருந்துற மாதிரி காட்டிடுறான். 119 நிமிஷம் வன்முறையை பார்த்த நமக்கு 120வது நிமிஷம் திருந்தது தெரியுமா? 119 நிமிஷம் வன்முறை தெரியுமா? சினிமா எப்படிப்பட்ட ஆயுதம்னு பார்க்கணும். ஏன் ஆன்மீக சொற்பொழிவுகள் எடுபடுவதில்லை? திரை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சைக்காலஜிக்கலா யோசிக்கணும். திரையுலகம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லையா? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? எப்படி எப்படி அவர் ஆயிட்டு போறாரு. இறைவனுடைய கருணை தான், நம்ம என்ன செய்ய முடியும்? யாரும் தடுக்க முடியாது. அது வந்து இறைவன் அவருக்கு என்ன விதிச்சிருக்காங்கிறது அது நடக்கும். அது வேற விஷயம். நம்ம அதுக்கு கவலை இல்லை. நம்ம நான் சொல்ல வருது அவர் அல்ல, எப்படி அந்த நம்பிக்கை வருகிறது. ஏனென்றால் இந்த ஆன்மீக மேடையும் ஆன்மீகம் கேட்க வந்த கூட்டமும் வெளிச்சத்தில் இருக்கிறது. தியேட்டர்ல போய் பாருங்க, பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஆள் கூட தெரியாது. நாம ஒரு பொய் சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்திருப்போம், நம்ம பையன் ஒரு பொய் சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்திருப்பான். அவன் பார்த்துருவான் நம்மோட, நம்ம பார்த்துருவான் அவனோட. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து சரி அம்மாக்கு தெரியாம பார்த்துக்கொள்ளு, நம்ம ஒண்ணு வந்து வந்துட்டோம். அவ்வளவு இருட்டு. அப்ப 70mm படம் க்ளோஸ் அப்ல முகம், நாமெல்லாம் இருட்டு. அப்ப அங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் டயலாக் ஒன்னும் பஞ்ச் டயலாக்கா மாறுது. அதுதான் நமக்கான புதிய கீதையாக இருக்கிறது. அப்ப இந்த வெளிச்சத்தில் கேட்கக்கூடிய விஷயங்கள் உள்ளே இறங்குவதை விட இருட்டில் நாம் உட்கார்ந்திருக்கும் போது உள்ளே இறங்கக்கூடிய விஷயம் ஆழமா இருக்கு. நம்ப மாட்டீங்க நண்பர்களே, இதை ஹிட்லர் சொல்றான். மேடை பேச்சு எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது, ஆட்டி ஆட்டி கைய ஆட்டி ஆட்டி பேசு, அசைஞ்சு அசைஞ்சு பேசு, நீ வெளிச்சத்துல இரு, கேட்கிறவன் இருட்டுல இருக்கணும்ன்றான். ஹிட்லர் சொல்றான் சார். இப்ப தெரியுதா திரை ஏன் இருக்குதுன்னு? நம்மளை இருட்டிலேயே வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. 2.5 மணி நேரம் தியேட்டருக்குள்ள இருட்டுல இருந்துட்டா பத்தாது, வெளியே வந்து அந்த இருட்டு கண்டினியூ ஆகணும். விடியல கண்ணிலேயே காட்ட மாட்டேன்றாங்க. நான் ஆன்மீக சொற்பொழிவு பேசிட்டு இருக்கிறேன், நீங்க நான் விவேகானந்தர் பத்தி பேசினா கைதட்ட மாட்டேன்றீங்க, நான் விடியல காணும்னா கைதட்டுறீங்க. அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண என்ன நினைப்பாங்க? இவன் ஆன்மீகம் பேசுற மாதிரி வேற ஏதோ பேசிட்டு வந்திருக்கான்னு நினைப்பாங்க இல்லையா? அப்ப ரிசீவ் பண்றதுக்கு ஒரு கீதை வந்த பிறகு, அதை கண்ணனே சொன்ன பிறகு வேறொன்று தேவைப்பட்டிருக்க கூடாது. ஆனால் நம் கண்ணனை பார்த்ததை விட கம்சனை பார்த்தோம். அதனால்தான் கீதைக்கு பிறகும் 1008 புத்தகங்கள், கண்ணனுக்கு பிறகும் 150 அவதாரங்கள், குருமார்கள், ஆர்வாள்கள், நாயன்மார்கள் அப்படின்னு வந்து 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 டெய்லி இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஒரு புது சாமியார் உருவாகிற வரைக்கும் நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வேப்பில அடிச்சாதான் நமக்கு வந்து உள்ள வருது. இல்லாட்டி 1/2 மணி நேரம் மனம் ஒரு குரங்குன்றான். 10 நிமிஷத்துல டபக்குன்னு எஸ்கேப் ஆகி சினிமா பார்த்துட்டு வந்தா அதனுடைய தாக்கம் பயங்கரமா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு செருப்பை மாட்டும் போது மாப்பிள்ள அவனை விடக்கூடாத ராஸ்கல் அப்படின்னு கிளம்புறான். கோயில்ல உனக்கு என்ன கிடைச்சது? சாமி இன்னைக்கு எப்படியாவது அவனை போட்டுறணும், போலீஸ் என்னை பிடிக்காம பார்த்துக்கோ அப்படி சொல்லுவான். ஆன்மீகம் என்பது என்ன தரணும்? அது இல்ல. கடவுளை ஒரு பிசினஸ் பார்ட்னரா மாத்திட்டோம். எனக்கு இவ்வளவு செய், உனக்கு இவ்வளவு. கமிஷன் ஏஜெண்டா மாத்தியாச்சு கடவுளை. திருப்பதிக்கு நேர்ந்திருக்கேன், என்ன என் பையன் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு தப்பிச்சிட்டான்னு அவனுக்கு ஒரு மொட்டை போடுறேன், அவங்க அப்பாவுக்கு ஒரு மொட்டை போடுறேன். இவன் படிச்சு பாஸ் பண்றதுக்கு அவரு
அது நம்ம ஊர் கோயிலெல்லாம் கேட்க வேண்டாம், அந்த சாமியை மட்டும் விட்டு சுத்தி பூரா இவனுடைய எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் நம்பர் பூரா எழுதிடுவான். சாமிக்கு ஹால் டிக்கெட் நம்பர் தெரியாம போயிருச்சுன்னு அதை முன்னாடி வேற ஒருத்தர் எழுதுவான், அதை டபுளா வேற எழுதுவான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தாருன்னா இந்த நம்பர் திட்டு, இந்த பக்கம் திரும்பி பார்த்தாருன்னா என் நம்பர் திட்டு, ரெண்டு பக்கம் எழுதி ஹால் டிக்கெட் நம்பரால உட்கார்ந்துருப்பார் சாமி. பரீட்சைக்கு காலையில போய் பூஜை பண்ணி எப்படியாவது சாமி அவனுக்கு வந்து ஞாபகம் வச்சிரு காப்பாத்து. அப்போ ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி நம்ம வந்து சாமியை கண்டு ஆன்மீகம் அப்படிப்பட்டதா கடவுள் அப்படிப்பட்டவரான்னு யோசிக்கணும். அதை யோசிக்கிறதுக்கு நாம யாரும் சொல்லித்தரல, யோசிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. நண்பர்களே, எங்கே நீங்கள் பொறுமை இழக்கிறீர்களோ அங்கே உங்களை எல்லா ஆபத்துகளும் சூழும். எங்கே நீங்கள் பொறுமை இழக்கிறீர்களோ அங்கே எல்லா ஆபத்துகளும் சூழும். அதனால தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆன்மீக மேடையா இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். திரு ஜி.கே. வாசன் போன்ற அரசியல் தலைவர்கள் வெல்ல மாட்டார்கள், இந்த காலத்துக்கு ஆக மாட்டார்கள் என்று நாம் நினைப்பதுதான் இந்த காலத்துடைய கொடுமை. நல்லவன் ஒருத்தன் இருக்கிறான், நாம அவனுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு இல்லாம பாவம் நல்ல மனுஷன் அப்படின்னு நல்ல மனுஷனா இருக்கிறதே ஒரு பாவமாக்கி விட்டாச்சு. பாவம் நல்ல மனுஷன், அவர் பாவம். அப்ப இங்க வல்லவர்களாக ஐயோ பயங்கரம், அவர் அடிச்சு எப்படி எதுல யாரை விட மாட்டார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு. ஒருவேளை அரசியலோ ஆன்மீகமோ நீதித்துறையோ கல்வித்துறையோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளும் கெட்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு நாம் தான் காரணம் என்பதை முதலில் உணருங்கள். அவர்கள் யாரும் மேலிருந்து குதித்தவர்கள் அல்ல, நம்மிலிருந்து வந்தவர்கள், நம்மகிட்ட இருந்தா வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சு. அப்ப நல்ல மனிதர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நாம நல்ல மனிதர்களா இருக்கணும், நல்ல மனிதர்களை ஆதரிக்கணும். நல்ல மனிதர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது பச்சாதாபம் அல்ல, பரிதாபம் அல்ல, ஆதரவு அல்ல, நீங்கள் கூட நிற்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு மேல்நாட்டு கவிதை. முதலில் அவர்கள் XYZ யாரோ ஒரு 3 பேர் வச்சுக்கோங்க. முதலில் அவர்கள் அவர்களை கொல்ல வந்தார்கள். நான் அவர்களில் ஒருவன் அல்ல, அமைதியாக இருந்தேன். அடுத்ததாக அவர்கள் அவனை கொல்ல வந்தார்கள். அவன் என் உறவினன் அல்ல, நான் குரல் கொடுக்கவில்லை. மூன்றாவதாக அவர்கள் அடுத்தவனை கொல்ல வந்தார்கள். அவனும் எனக்கு வேண்டப்பட்டவன் அல்ல, நான் குரல் கொடுக்கவில்லை. கடைசியாக அவர்கள் என்னை கொல்ல வந்தார்கள், எனக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. யாரோ 4 பேரை கொல்லும் போது நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்புன்னு உட்கார்ந்துட்டு இருந்த போது அவனை தேடி சிலர் வந்தார்கள். நமக்கு எதுக்கு வம்புன்னு மற்றவங்க தான் ஏற்கனவே இருந்த 4 பேரும் போயிட்டான். அப்ப ஆன்மீகமோ அரசியலோ சமூகமோ எதுவாக இருந்தாலும் பங்களிப்பு முக்கியம், கான்ட்ரிபியூஷன் முக்கியம். நமக்கென்ன என்று இருப்பதல்ல, நாம் கூட வந்து நிக்கணும், முதல்ல வந்து நிக்கணும். யாராவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்தா 4 பேர் தட்டி கேட்பாங்கிற என்ன வரும். அடிச்சு போட்டா கேட்க நாதி இல்ல, நம்ம மாட்டு குடிச்சு போட்டு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா டெய்லி 4 குடிச்சிட்டு போட்டுப்பான். குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலன்னு அம்மாவை கொன்ன எவ்வளவு செய்திகள் பார்த்துருக்கீங்க. குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கல, அம்மாவை கொன்னுட்டான். ஒரு 120 ரூபாய் குவார்டர் விலை பெத்த தாயா. அது என்னன்னு அந்த அம்மாட்ட அந்த பையன் டெய்லி சண்டை போட்டான். நாம அந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை, அவன் குடிகாரன் அப்படித்தான் சண்டை போடான்னு விட்டோம். ஒரு நாள் தலையில தூக்கி கல்ல போட்டான், அந்த அம்மா இறந்துச்சு. அடடா குடிகாரன் இன்னைக்கு குண்டான்னு. சமூகத்தில் இருக்கக்கூடிய யாராவது 4 பேர் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஓங்கி பலா நிறைஞ்சிட்டு ராஸ்கல் குடிச்சு போட்டு இந்த திருப்பக்கம் வந்தா தொலைச்சிரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் அஞ்சுவான். அந்த கல்ல தூக்கி நம்ம தலையில போட்டுருவானோ அப்படின்னு நினைச்சா நான் முதல்ல சொன்ன கவிதை. நாம பங்களிக்க வேண்டிய கடமை இருக்கு. அது ஆன்மீகத்துக்கும் சரி அரசியலுக்கும் சரி எல்லாம் கான்ட்ரிபியூட். யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்திக்கிறவங்க, நல்லா படிச்சவங்க, யாருக்கு டவுட் வருதுன்றீங்க கடவுள் பத்தி?
கடவுள் பத்தி யார் கேள்வி கேட்கிறான்றீங்க? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு யார் கேள்வி கேட்கிறான்றீங்க? படிச்சவன் தான் கேட்கிறான், படிக்காதவன் நம்புறான். எங்க பெரியப்பா சொல்லியிருக்காரு, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க சொன்னா கடவுள் இருக்கும் போலன்னு பேசாம நம்புறான். இந்த படிச்சவன் 100 கேள்வி கேட்கிறான். ஆமா நீ பாத்தியாக்கும். கமலஹாசன் கடவுளை நம்பவே இல்லை, அவர் பாரு எம்பி ஆயிட்டாரு டிஎம்கே புண்ணியத்துல. டிஎம்கே கடவுளை நம்பவே இல்லை, அவங்க பாருங்க 3 தலைமுறை அவங்க சிஎம் ஆருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப கடவுளை நம்பி கடவுள் இருக்கிறாரா? யாரு கேட்கிறா? இவ்வளவு குதர்க்கமான விஷயங்களை யாரு கேட்கிறா? அப்ப நம்ம சொல்லலாம்ல, எப்ப கடவுளை நம்பாத ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு, கடவுளை நம்பின மோடி பிரதமராகவே ஆயிட்டாரு, அப்படி யோசிக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம சொல்றது இல்ல, கேட்கறது இல்ல, பாக்குறது இல்ல. அப்ப படிக்காதவன் நம்புறான், படிக்கிறவன் கேள்விக்கிறான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு கதை. இது போன்ற ஏரியால செக்கு ஆட்டிட்டு இருக்கிறாரு ஒரு பெரியவர், மாடை வச்சு பழைய முறைப்படி செக் ஆட்டிட்டு இருக்காரு. அது அந்த காலம். மாடு ஆட்டிட்டு இருக்கு, போயிட்டு இருக்காரு. பையனை பெரிய படிக்க வச்சாரு. டவுனுக்கு போயிட்டு சிட்டிக்கு போயிட்டு படிக்க போயிட்டு வந்துட்டான். வந்து பாக்குறான், மாடு செக்கு ஆட்டிட்டு இருக்கு, செக்கு ஓடிட்டு இருக்கு, உள்ள அரைச்சிட்டு இருக்கு, அரவை ஓடிட்டு இருக்கு, என்ன வந்துட்டு இருக்கு. அங்க யாருமே சுத்தி இல்ல, அப்பா இல்ல, யாருமே இல்ல, போயிட்டு அப்பா ஏதோ உள்ள போய் வேற காரியம் பண்ணிட்டு இருக்காரு, அம்மா வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாட்ட போய் கேட்கிறாப்பா, அந்த மாடு சுத்திக்கிட்டு இருக்கே, அது யாரும் பார்க்க வேண்டாமா, அதுவா போயிட்டு இருக்குமா? ஆமா அதுவா போயிட்டு இருக்கும்டா, அது சுத்தி சுத்தி அதுவா வந்துரும்டா, செக்கு மாடுறா சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும்டா. எப்ப அது ஒரு மாதிரி நின்றுச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. சுத்திட்டே நின்றுச்சுன்னா எப்படி தெரியும்? அதுக்கு கழுத்துல ஒரு மணி கட்டி இருக்கேன்டா, அது மாடு சுத்திட்டே இருக்குண்டா, மணி சத்தம் கேட்கல, நின்றுச்சு நினைச்சிட்டு பார்த்துட்டு ஹாய் ஹாய் சொன்னா திரும்பி போயிருண்டா. நம்மால் படிச்சவன் பாருங்க, அப்பா அது நின்ன இடத்துல இருந்தே கழுத்தை மட்டும் ஆடிச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? மாடு ஓடாம நின்னுட்டு, அது தாண்டா மகனே அந்த மாட்டை நான் எம்ஏ படிக்க வைக்கலன்னாரு. மாடு சுத்திக்கிட்டே இருக்கு பேசாம, இவன் எம்ஏ படிச்சு மாட்டுக்காக ரொம்ப கோலப்பட்டிருக்கான், நம்ம ஏன் நின்னுக்கிட்டே மண்டை ஆட்டக்கூடாது? அப்ப இந்த கேள்வி கூட யாருக்கு வருது பாருங்க, படிச்சவனுக்கு மட்டும்தான் வருது. அப்ப இங்க ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கோவில். இரு தேவியர்கள் துணை நிற்க பூமி நீலா சமேத வரதராஜ பெருமாள் கோவில். பழைய கோயில் பின்னாடி எடுத்து 700-800 வருஷம் நம்புறாங்க. கிருஷ்ணதேவராயர் வரைக்கும் அதை எடுப்பிச்சாருன்றாங்க. அதற்கு பிறகு 2 தலைமுறையா அங்க ட்ரை பண்ணி பண்றாங்க. அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி புது புது கோயிலா நிறைய முளைக்குது, இதெல்லாம் தான் நம்ம போகணுமா? நமக்கு தான் பழைய ஏகப்பட்ட கோயில்கள்லாம் நமக்கு இருக்குது, அங்கேயே நம்ம போய்க்கலாம்ல. நம்முடைய காலேஜ் வாசல்லையே பிள்ளையார் கோயில் இருக்கு, வீட்டிலேயே சாமி படம் இருக்குது. கோயிலுக்கு போனா தான் உண்டா? அதுவும் இந்த கோயிலுக்கு போனா தான் உண்டா? புது புது கோயிலுக்குலாம் போகணுமா? ஏற்கனவே இருக்கிற கோயிலுக்கு போது இந்த கோயில கூட்டமே கிடையாது, அங்க போனா பத்தாதா? இவ்வளவு கேள்வி நமக்கு தான். அப்ப கொஞ்சம் சில விஷயங்களை யோசிச்சா நமக்கு புரியும். முதல்ல கடவுள், இந்த நம்பிக்கை, இந்த ஆன்மீகம், இது பிலீஃப் சிஸ்டத்துல ஆரம்பிக்குது. ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றான். ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றான். ஃபேக்ட் என்பது கண் முன்னால் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் ஏற்கப்படும். ட்ரூத் என்பது நிரூபிக்க முடியாததல்ல, நிரூபிக்க முடியாவிட்டாலும் ஏற்கப்படும், நிரூபிக்க முடியாட்டாலும் ஏற்கப்படும். அதுதான் ட்ரூத். தத்துவம் எப்படி கேட்பாங்க? கடவுளை நீ பார்த்திருக்கியா? என்கிட்ட ஒரு நண்பர் வச்சார், எங்களுடைய கடவுள்கள்லாம் எப்ப வந்தார்கள்னு தெரியும், உங்களுடைய கடவுள் எப்ப வந்தாருன்னு பர்த் சர்டிபிகேட் இருக்குதா? நீ கேட்டா நீ எதுக்கு இருந்தா 2000 வருஷம் 3000 வருஷம் எதை கேட்டாலும் நாங்க யார் தெரியுமா அவ்வளோன்ற கணக்கு இருக்கா? அதை ப்ரூஃப் இருக்கா? நான் ரொம்ப எளிமையா கேட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுன்னு சொன்னான். உங்க அப்பா டேட் ஆஃப் பர்த் சொல்லுன்னா வருஷம் சொன்னான். உங்க தாத்தா டேட் ஆஃப் பர்த் சொல்லு அப்படின்னா இல்ல 47க்கு முன்னாடியே பிறந்தாருன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. சரி உங்க தாத்தாவுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுன்னு. என்னை கேலி பண்றியான்னா, டேய் உங்க தாத்தாவுடைய தாத்தாவுக்கு தாத்தாடா எங்க கடவுள் அப்படின்னு. உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு என்ன அப்படின்னா பதில் சொல்ல தெரியாமனாலேயே
பதில் இல்லைன்னு நினைச்சிடறோம். நமக்கு பதில் சொல்ல தெரியல, அப்ப பதில் இல்லைன்னு நினைச்சிடறோம். பதில் இல்லைங்கிறதுனால உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் என்ன நடக்குது, 50 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டில் என்ன நடக்குது, குழந்தைகள் கடவுள் நம்பிக்கையை ஒரு சம்பிரதாயமாக, ஒரு சாங்கியமாக, ஒரு கடமைக்காக வைத்திருக்கிறார். விளக்கேத்திற்கு கும்பிடு அப்படின்னா எதுக்கு அப்படின்னு, செருப்பை போட்டு வச்சு விளக்கேத்தலாம் இல்லையாதா? இந்த நம்பிக்கைகள் கேள்வி கேட்கப்படுகின்றன. நாமளும் இந்த நம்பிக்கையில கேள்வி கேட்காமலே ஏத்துக்கிட்டோம். பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத அப்படின்னு பெடரில் அடிச்சு ஒழுங்கா கும்பிடுன்றோம். அவனும் பெரியவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்களேங்கிறக்காக கும்பிடுறான். ஆனா அந்த ஆன்மீக உணர்வு உள்ள வருதா அப்படின்னா அதுல ரொம்ப கெட்டுப்போய் இருக்கக்கூடிய வர்க்கம் இந்த ஆண்கள் வர்க்கம். பெண்கள் வர்க்கம் பக்தியை தூக்கி பிடிச்சு இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்கிறதே பெண்கள் மட்டும்தான். இந்தியாவில் பெண்கள் மட்டும் இந்த பக்தியை தூக்கி பிடிக்கலன்னா இந்தியா எவ்வளவு ஆபத்தா போயிருக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் அஞ்சுறேன். அவர்கள் தான் உண்மையிலேயே சக்திகள், உண்மையிலேயே தெய்வங்கள். அவங்க காப்பாத்தி காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு, என்னைக்காவது இந்த ஆண்களை கோயிலுக்கு போக சொன்னாலே சண்டைக்கு வந்துருவான். அப்படி போக சொன்னா தனியா போயிட்டு வந்துருவான். இந்த குழந்தையும் கூட்டு போங்க, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறார் அப்படி. எந்த தாயும் தன்னுடைய பிள்ளையை விட்டு விட்டு கோவிலுக்கு செல்வதில்லை. எந்த தாயும் தன்னுடைய பிள்ளையை விட்டு விட்டு கோவில் செல்வது. அவதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆன்மீகத்தையே கடத்துறான். அவதான் உண்மையிலேயே பெரும் தெய்வம். அவர்கள் மட்டும் அடுத்த தலைமுறை கடத்தலன்னு எவ்வளவு பெரிய ஆபத்தா போய் நிற்கும் யோசிக்கும். அப்ப இந்த ஆன்மீக நம்பிக்கைக்கு கேள்வி பதில்கள் மூலமாக நிறைய நம்ம புரிய வைக்க வேண்டியது. கடவுள் இந்த சிலையில எப்படி இருப்பாரு அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி. கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பாருன்னு சொல்லுங்க, எனக்கு ஓகே, நானும் நம்பிட்டு போயிடுறேன். எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய கடவுள் அங்கதான் இருப்பாருன்னு எப்படி சொல்றீங்க? இந்த சிலையில கடவுள் எப்படி வந்துருவாருன்றீங்க? நம்ம மேல யாராவது கால் பட்டுச்சுன்னா தொட்டு கும்பிடுவாங்க, சாரிங்க தெரியாம கால் பட்டுச்சு. பெரியவங்க இருக்கும்போது கால் மேல கால் போட்டு உட்கார மாட்டோம், பெரியவங்க இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல தாத்தாவுடைய கொள்ளு தாத்தாவுடைய போட்டோ வச்சிருப்போம். அந்த போட்டோல யாராவது கால் வச்சா ஒத்துக்கிடுவோமா? அந்த போட்டோல தாத்தா இருக்கிறாரா? அந்த போட்டோ தான் தாத்தாவா? இல்ல இல்ல. அந்த தாத்தா எப்ப ஃப்ரேமுக்குள்ள வந்தாரோ அப்பயே அது தாத்தாவாயிருது, போட்டோ கிடையாது. கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் அவர்களுடைய சமாதிகளை வழிபாடும் இடங்களாக மாற்றிவிட்டார். புரியுங்களா? முன்னோர் வழிபாடு நம்முடைய கணக்கு தான், நம்மகிட்ட இருந்துதான். எங்க அண்ணன் ஏவ வேலு கலைஞருடைய சமாதியில பஜனையே பண்ணிட்டார். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த நாயுடு சமுதாய மக்கள் பக்தியில யாருக்கும் குறைந்தவர்கள். அது கீர்த்தனை பஜனை நிறைய பண்ணுவாங்க. போய் பிரமாதமா பண்ணிட்டார். அப்ப அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள் நம்புறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆவாகனம் பண்ணி வைக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீர் ஒரு மின்சாரம் கடத்தி, நீர் ஒரு மின் கடத்தி. ஒரு பெரிய அண்டா, அண்டாவின் அந்த முனையில கரண்ட் வைக்கிறீங்க, இந்த முனையில கை வைங்க அப்படின்னு என்ன செய்வோம்? அண்டாவின் அந்த முனையில தான் கரண்ட் இருக்கு, தண்ணி அண்டா இருக்கு, ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதுல நம்ம கரண்ட் வைக்கிறோம். அந்த முனையில தான் கரண்ட் வச்சிருக்கு, நீ இந்த முனையில தண்ணியில கை வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்? இவ்வளவுதான். இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சம்பிரோக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடமுழுக்கு விழாக்கள்ல என்ன நடக்குது? அந்த காஸ்மிக் எனர்ஜியை அந்த குடத்தில் இட்டு அந்த குடத்தின் மூலமாக இந்த கும்பத்தில் நீர் வழியாக கடத்துகிறார்கள். அது கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் வந்து நிற்கு. இங்க மூலவர் எங்க ஒரு தெய்வம் இருக்காங்க. எல்லா கோவில்லையுமே மூலவர் உற்சவர்னு 2 பேர் இருப்பாங்க. உற்சவர் வெளியே வருவார், மூலவர் வெளியே வர மாட்டார். ஆக்சுவலா பவர் இறக்கப்பட்டது அந்த மூலவருக்கு தான், அங்கேயே நிற்கிறதுக்கு தான் அந்த பவர் இறக்கப்பட்டது.
ஆனா எப்பயுமே நமக்கு தெரியும்ல, அப்பா வெளியில பயங்கரமான ரவுடி மாதிரி தாதா மாதிரி இருப்பார், யார் தெரியுங்களா பார். ஆனா பவர் எல்லாம் மூலவரா இருக்கக்கூடிய அம்மாட்ட தான் இருக்கும். அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா நம்ம வீட்டுல அவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாலே பெர்மிஷன் கிடையாதுன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்ல முடியுமாங்க? அவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா மேட்டர் இந்த பக்கம் வந்துருச்சே, நம்மளே கீழ் கோர்ட்டாச்சு, அதான் சுப்ரீம் கோர்ட்டு, கீழேயே விசாரிச்சுக்கோங்க அப்படின்னா நீ சொல்லிப்பாரு, நீ தான் தைரியமான ஆளாச்சு. அப்ப இந்த பவர் எனர்ஜி எப்படி கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அடுத்ததாக அங்கு வந்து வழிபடக்கூடிய மக்களுடைய என்ன குவியல்கள், அந்த தெய்வத்தின் மீதே, அந்த மூலவரின் மீதே விழுந்து 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 ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டாண்டு காலமாக விழுந்து 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 அந்த சாமி தந்த சக்தி, பவர், எனர்ஜி உருவேறி. உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பண்ணிருப்போம், வெயில் நேரத்துல ஒரு லென்ஸை எடுத்துட்டு வந்து ஒரு பேப்பரை எரிச்சு நம்ம பார்த்திருப்போம். அந்த வெயில்ல இருக்கக்கூடிய வெப்பம் அந்த லென்ஸுக்குள்ள வரும். அந்த லென்ஸ் அதை வந்து குவித்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணோம். அந்த பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சூடாகி அது அப்படியே வந்து எரிஞ்சு பார்த்தோம். அதுபோல கோவில்ல சாமி கும்பிடக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த சாமியை பார்த்து 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 தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து 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 அவருடைய எண்ணங்களை, பக்தியை, நல்ல உணர்வை அந்த இடத்துல சாமி மேல குவிச்சு 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 அந்த பவர் வந்து அதிகமா ஏறிக்கணும். ஏன் பழனிமலை முருகன் அவ்வளவு பவர் இருக்கு? ஏன் திருச்செந்தூர் முருகன் அவ்வளவு பவர் இருக்கு? ஏன் திருப்பதிக்கு அவ்வளவு பவர் இருக்கு? அதிகமானோர் போய் சாமி கும்பிடுகிறார்கள், அதிகமான பவர் ஏறுகிறது. நீங்க பேட்டரி கார், ஹைபிரிட் நிறைய பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் தூரம் வண்டி டீசல்ல பெட்ரோல்ல போகும், அதுக்கப்புறம் பேட்டரிக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் பேட்டரி எப்படிப்பா வரும்? வண்டி ஓட ஓட சார்ஜ் ஏறி, சார்ஜ் சுயமாவே ரெடி பண்ணிக்கிட்டே வந்து. அந்த மாதிரி இந்த பக்தர்களுடைய பக்தி உள்ள பொங்கி பிரவாகம் எடுக்க 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 அந்த சுவாமியுடைய சக்தி இன்னும் மேல 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 அதிகரிக்கும். அப்ப அவர்கள் வரம் தரக்கூடிய தெய்வங்களாக மாறுகிறார்கள். இந்த வரதன் அப்படிங்கிற பேரு, அதிலேயே இந்த அர்த்தம் இருக்கு. வரம் தரக்கூடியவன் எவனோ அவன் வரதன். வர்தான் அப்படின்னு இதே வடமொழி சொல்லா மாத்தினீங்கன்னா வரதன் அப்படிங்கிறது வடமொழி சொல்லுதான். வர்தான் அப்படின்னா செழிப்பு, வளர்ச்சி, செல்வம் அர்த்தம். அப்ப வர்தான் தரக்கூடியவன் வரதன். செல்வமும் செழிப்பும் வளர்ச்சியும் எவன் தருகிறானோ அவன் வரதன். அப்ப சாதா வரதனே நிறைய கொடுத்துருவான். வரதராஜன் எவ்வளவு கொடுப்பான்? வரம் தரும் தெய்வங்களுக்கும் தெய்வம். இந்த வரம் தரக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. நம்ம தெய்வங்களை நம்ம கலியுக வரதன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப இந்த காலத்துக்கு இவர் சரியான தெய்வம், இந்த காலத்துக்கு அவர் வந்து இன்னும். இப்போ வரதன் அப்படிங்கிறது வரம் தரக்கூடியவரா இருக்கார். வரம் தரக்கூடியது கடவுளுடைய நேச்சர்ன்றான், கடவுளுடைய குணம்ன்றான். யார் கேட்டாலும் வரம் கொடுத்துருவார். காருண்ய மூர்த்தி, கருணை கடல்றான். ஏன்? தன் தலையில கை வைக்கக்கூடிய பஸ்மாசுரனுக்கே வரதம் கொடுத்தவர். உங்களுக்கு தெரியும் பஸ்மாசுரனுடைய கதை தெரியும். அவன் நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் நெருப்புல எரிஞ்சிடணும், சாம்பல் ஆயிரணும்னு வரங்க. நம்மால் தான் சிவபெருமான் தான் எல்லாரும் கேட்டா கொடுத்துறாரு, அப்படி கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு அவர் தலையிலேயே கை வச்சு, அது தீட்டின மரத்துல கூறு பாக்குறேன்னு சொல்லுவோம்ல. எப்ப நீ வந்து இப்ப வரம் கொடுத்துட்ட, டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அப்ப இந்த வரம் ஒர்க் அவுட் ஆகான்னு பாக்கணும்ல, இங்க வா உன் தலையில கை வைக்கிறேன். அப்புறம் நம்மால் ஓடி அப்புறம் மோகினி அவதாரம் விஷ்ணு பெருமாள் எடுத்து வந்து போட்டு அது ஒரு பெரும் கதை. அப்ப வரம் கொடுக்கக்கூடியது இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது. வரம் கேட்கக்கூடியது நம்முடைய குணமாக இருக்கு. அது நம்முடைய கேரக்டர். எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் 2 மேட்டர் எக்ஸ்ட்ரா கிடைச்சா வாங்கி பாக்கெட்ல போடுவோம். எனக்கு ஒண்ணு, எங்க சித்தப்பாக்கு ஒண்ணு. ஃபெனாயில் ஓசியில கொடுங்க,
பினாயில் ஓசியில கொடுங்க. அதை வச்சு என்னப்பா செய்ய போற? ஓசியில தானே கொடுக்குறான். சும்மா குனிஞ்சு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. டிவியில திடீர்னு இலவசம் இலவசமா டக்குன்னு திரும்ப வேலையை விட்டுறாங்க. என்னது இலவசம்? இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டாங்க பாருங்க. இந்த தேர்தலை நீங்க பார்க்க போறீங்க, புருஷன் பொண்டாட்டியை தவிர எல்லாமே இலவசமா கொடுக்க போறாங்க. ஒண்ணு பாய்க்கு கூடாது. ஏன்னா வீடு அறிவிச்சிட்டாங்க, வீடு வந்துருச்சு, பைக் வந்துருச்சு, சிலிண்டர் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. சார் நீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க, பொண்டாட்டி இல்ல சார்னா அதையும் ரெடி பண்ணிடுவாங்க. சார் புருஷன் இல்ல சார்னா வாங்கி அதே வாங்கி போ அப்படி. அங்க அவனுக்கு பொண்டாட்டி இல்லையா, நீ அவனுக்கு புருஷன் இல்லையா போ அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் திரும்ப கலப்பு திரும்ப சந்தோஷமா இருப்போம். எங்க போய் வந்துருச்சு? நம்ம அசர்றது இல்ல, கொண்டான்னு வாங்கிட்டோம். வரம் தரக்கூடிய விநாயகர் வர சித்தி விநாயகர். நம்மால் சித்தி விநாயகர் சொல்ல மாட்டான், சித்தி விநாயகர். அது ஏதோ ராதிகா டிவி சீரியல் நடிச்ச சித்தி விநாயகர் மாதிரி. வரத்தை சித்தமாக்கக்கூடிய தரக்கூடிய விநாயகர், வர சித்தி விநாயகர், வரத்தை தரக்கூடிய விநாயகர். சோ இந்த வரங்கிறத நம்ம வந்து நிறைய கேட்டுக்கோம். அப்ப கடவுள்கள் பெருந்தெய்வங்கள் வரம் தருவார்கள். என்ன நிச்சயம்? வரம் தருவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எனக்கு இவரை தெரியவே தெரியாது, இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்துருக்க சொல்றேன். இவர் சொல்வாரு, சார் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், நீங்க அவர் நம்பி நீங்க என்னனாலும் பண்ணலாம். இந்த ரெஃபரன்ஸ் என்கிட்ட வந்து அவருக்கு பெரிய மரியாதை இருக்கு. எனக்கு அவரை தெரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப கடவுள் வரம் தருவார் அப்படிங்கிறது என்ன உத்தரவாதம்? முன்னோர்கள் சொன்னதே உத்தரவாதம். நீங்க வெளியே போறீங்க, ஒரே டிராபிக்கா இருக்கு, எதுக்கு டிராபிக்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க நிப்பாட்டிடுவீங்க வண்டியை. அது ஆக்சிடென்டா இருக்கலாம், கட்சியுடைய யுவராஜா ஏதாவது ஊர்வலம் போயிட்டு இருக்கலாம், வேற ஏதாவது அடிதடி பிரச்சனையா இருக்கலாம், என்ன தெரியாது நமக்கு. அங்க கூட்டம் நிக்குது, வரிசையா முன்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் நிக்கிறாங்க, நாமளும் நின்றோம். அப்ப முன்னோர்கள் என்ன செய்தார்களோ, முன்னாடி இருக்கிறவர்கள் என்ன செய்தாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ற வழக்கம் நமக்கு. அப்ப சாமி வரம் கொடுக்குமா அப்படின்னு கேள்விக்கு நம்முடைய முன்னோடியா இருக்கக்கூடிய எங்க ஆண்டாளம்மா சொல்றா, நாராயணனே நமக்கே பறை தருவான். யாரா தருவான்னா டோன்ட் டவுட், மா சுச்ச அப்படின்னு கண்ணன் சொல்றான். சந்தேகப்படாத, கவலைப்படாத, குழப்பம் அடையாத, டவுட்டே வச்சுக்கிடாதுன்றான். நாராயணனே தருவான். யாருக்குங்க தருவான்? வேற யாருக்காவது பெரிய பெரிய ஆட்கள் கொடுத்துருவானா? நமக்கே அப்படின்னு. என்ன தருவான்? பறை தருவான். அதான் வரான். அப்ப ஆண்டாளம்மா சொல்றா, கேரண்டியா நம்பு. நம்முடைய முன்னோர் சொல்றா, தம்முடைய தாய் சொல்றா, கேரண்டியா நம்பு. கண்ணன் நாராயணன் அந்த பெருந்தெய்வன் கொடுப்பான். அப்ப வரதன் வரம் கொடுப்பான். அப்ப ஏன் நான் போய் அவர்கிட்ட கேட்கணும்? அடுத்த கேள்வி, அவர் வரம் தருவார், ரைட். இப்ப நான் ஏன் போய் வரம் கேட்கணும்? இன்னொரு முன்னோடி 2100 வருஷம் நாள் சொல்றார், ஏண்டா பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏண்டா சாமி கும்பிடணும், ஏண்டா வரம் கேட்கணும் அப்படின்னா, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனில். நான் சொன்னேன் பாத்தீங்களா, படிச்சவன் தான் கேட்பான்னு. வள்ளுவர் சொல்லார், படிச்சு என்னடா மண்ணா போற, அந்த பெருந்தெய்வத்துறை காலில் விழுந்து கும்பிடல. வாளறிவன் நற்றாள் தொழாரெனில் கற்றதனால் ஆய பயன் என்கொள்ள. படிச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப படிச்சுட்டே அப்படின்னாலே ஞானம் இருக்குது, அறிவு இருக்குனாலே முதல்ல போய் டமால்னு காலில் விழுந்துடும். உங்களுக்கு தெரியும், 50 வயதுக்கு மேற்பட்டவர்களோட பக்தி அதிகமா இருக்கும். இதற்கான காரணம் ஒண்ணு இருக்கு. 50 வயது வரைக்கும் அத்தனை பேரும் நான் உழைத்தேன் என்று நம்புவார். என்னால் இது சாத்தியமானது, கஷ்டப்பட்டு உழைச்சேன், புதுசா பண்ணேன், இந்த ஊர்லயே நான் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், கொண்டு வந்தேன். 50 வயதுக்கு பிறகு வெற்றியை ருசித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தெரியும், இது நம்மால் நடந்ததில்லை, நம்மை விட கெட்டிக்காரன், நம்மை விட உழைப்பாளி 100 பேர் இருக்கிறான். உலகத்திலே பெரிய புத்திசாலி ரங்கராஜ் பாண்டேவா? இப்படிப்பட்ட பத்திரிகையாளர் தமிழ் கூறும் நல்லுலகம் பார்த்ததே இல்லையா? இல்ல, அது இல்ல உண்மை. என்னை விட 1000 மடங்கு புத்திசாலி எதிரே உட்கார்ந்து இருக்கிறார்.
அப்ப நான் என்ன உணர்ந்திருக்கிறேன், எங்க அம்மா போட்ட பிச்சை நான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன். என்னுடைய 50 வயசுல எனக்கு ஒரு தெளிவு வருது, டேய் இது நம்ம பண்ண வேலை இல்லடா. 800 பேர் அப்ளிகேஷன் போட்ட இடத்துல 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 800 பேர் அப்ளிகேஷன் போட்ட இடத்துல 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தினமலர்ல ரிப்போர்ட்டரா. அந்த 5ல நான் ஒருத்தன். 800 பேர்ல 5 பேர். அந்த 5 பேர்ல 4 பேர் இன்னைக்கு ஃபீல்டுலயே கிடையாது. ஒருத்தர் உங்க ஊர்ல இருந்தார். என் கூட சேர்ந்த 5 பேர்ல 4 பேர்ல ஒருத்தர் உங்க ஊர்ல இருந்தார். அந்த 4 பேர் ஃபீல்டே இல்லை. 26 வருஷமா இந்த வண்டியை ஓட்டிட்டு. அப்ப இது என்னுடைய பெரும் திறமை கிடையாது, கடவுளின் தனிக்கருணை நான் திடமா உணர்றேன். அப்ப 50 வயசுக்கு மேலதான் தெரியுது இது நம்மளால சாத்தியப்படல, இது கடவுள் கொடுத்தது. அப்ப பக்தியோ ஞானமோ அறிவோ வந்தா வர வேண்டிய தெளிவு என்ன, இது நம்மால் ஆனதல்ல. ஏன் திருமண இடமெல்லாம் கோயில் வச்சிருக்கான்னு யோசிக்கும். 1000 கோயில் ஏற்கனவே இருக்கு, இன்னும் புது புது கோயில். இது போக வரதராஜன் கோயில் போல புனரமைக்கப்படக்கூடிய கோயில். எதுக்கு திருமண இடமெல்லாம் கோயில் எதுக்கு அப்படின்னா, இந்த எதுவுமே உன்னால் ஆனதல்ல. திருமணம் நீ பார்க்கிற சாமியால கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கா. நீ எங்க திரும்பினாலும் உன்னை நினைவு ஊட்டிட்டே இருக்கணும். மறதி நமக்கு அதிகம். நான் ஏற்கனவே சொன்னேன், மறதி நமக்கு அதிகம். போன வருஷம் அவ்வளவு நல்லது கொடுத்தானே, அது போன வருஷம், அதுக்கு வருஷம் செய்ய முடியுமா அவனுக்கு? அப்படிமா காலத்தார் செய் நன்றி சிறிதனும் ஞாலத்தின் மாலை பெரிதுன்றான். சின்ன உதவி செஞ்சா கூட அது பெருசா நம்ம மறந்துடுவோமே. அது அன்னைக்கு அதுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப நினைவூட்டுவதற்கு தலையில கொட்டி, டே இந்த பாடுறாது நீ இல்ல நீ இல்ல நீ இல்ல, இந்த கடவுளால் சாத்தியமானது. அதுக்காகத்தான் திருமண இடம் எல்லாம் கோயில் வைக்கும். எப்படா பக்தி பண்ணணும்? ஆமா சார், நான் சாமியை உணர்ந்துட்டேன் சார், எனக்கு பக்தி வந்து சார். எப்படி சார் சாமி கும்பிடுறது? சரணாகதி பண்ணணும்ன்றான். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு உன்னைய பார்த்து யோசிச்சு பாருங்க. இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு வாய்ப்பு எங்க இருக்கு பாருங்க, எந்த மதத்துல இருக்கு. அந்த சாமியை எப்படி பார்க்கிறான்? நம்முடைய மலை இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய மலை. இங்க கொல்லிமலை இருந்து அவ்வளவு மலை இருக்கு சுத்தி. பச்சை மா மலை போல் மேனின்னு அந்த கடவுளை அந்த மலையாத்தான் பார்க்க, அந்த விஸ்வரூபத்தை அப்படியே கண்மாடி பார்க்க. பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏறி அத வாயை திறந்து சொல்லி அப்படி ஒரு புண்ணியம் பார்க்கறத விட எனக்கு நீ இந்திரலோக பதவி கிடைச்சாலும் வேண்டாம். இப்படி பக்தி செய்யணும். எப்படி பக்தி செய்யணும்ன்றா? பிரகலாதன் போல பக்தி செய்யணும். அப்ப யாரு? ராஜா ராட்சசன். ராட்சசன் நாராயணனுக்கு போட்டியா நானே கடவுள்ன்றான். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களோட சேர்த்துக்கலாம் சார், நானே கடவுள் சொல்றவங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்க. நானே கடவுள் தான், ராஜாவா இருக்கிறான், சுத்தி 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 அவருடைய பேர் அடிச்சிடறான், எல்லா இடத்துலயும் போர்டு புறார். அந்த இடத்துல உருவாகிறான் பிரகலாத். ஸ்தித பிரக்யன்றான், டைவர்ஷன் இல்லாத சார். பிரகலாதன் கதையை எல்லாம் கேட்டிருப்போம், கொஞ்சம் கதையை ஃபீல் பண்ணுங்க, கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. அப்பங்கார ஓங்கி அடிச்சா என்ன பண்ணிடுவோம்? பதிலுக்கு அடிச்சிருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்ல பேசாம கிளம்பிடுவோம், ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, அம்மாட்ட போய் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவீங்க சொல்லுவோம். பிரகலாதன் யானையால் மிதிக்கப்பட்ட போது, கடலில் தூக்கி விட்டெறியப்பட்ட போது, எந்த இடத்திலும் குழப்பம் இல்லாமல் நாராயண 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. பக்தின்னு கற்பனை பண்ண முடியாத பக்தி. சின்ன வயசுல தான் வரும். 5 வளையாதது 50 வளையாது. சின்ன வயசுல விட்டீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட நாம ஒண்ணு கத்துக்கணும். இஸ்லாமிய பெருமக்கள் நாம ஒண்ணு கத்துக்கணும். 4-5 வயது பெண்குள்ளைக்கு பரதா போட்டு விட்டுறாங்க. 4-5 வயசு குழந்தைக்கு பரதா போட்டு விட்டுறாங்க. என்னப்பா அப்படின்னு யோசிக்கிறதுல அந்த குழந்தையும் கேட்கறல. ஏன்? வீட்டுல அம்மா போட்டிருக்கா, அக்கா போட்டிருக்கா, பாட்டி போட்டிருக்கா, எல்லாரும் போட்டிருக்கா, நானும் போட்டிருக்கேன். நம்ம கிட்ட நெத்தியில பொட்டு வைக்கிற பழக்கம் இல்ல, விபூதி பூசுற பழக்கம் இல்ல, திருமணிற பழக்கம் இல்ல.
நான் 4 இடத்துக்கு போகணும், நெத்தி நிறைய பட்டையை போட்டு என்ன சாமியார் மாதிரி போக சொல்றியா அப்படின்னு. தாடி வைத்து மீசை மலித்து குல்லா போட்டு கைலி அணிந்து போகிறார்கள். அவர்கள் யாரும் சொல்ல, அவர் சந்தோஷமா போறாங்க. அவர்கள் பார்த்து நாம வந்து பாய் வணக்கம் பாய் அப்படி சொல்லி பெருமை பேசுவோம். ஆஸ்கர் விருது வாங்கும் போது கூட ஏஆர் ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னார்னு பெருமை பேசுவோம். நாம் அதை செய்யறோமா? ஏஆர் ரஹ்மான் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அவருடைய கடவுள் நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே அவர் கொடுத்தது, மாஷா அல்லாஹ் எல்லாமே அவர் கொடுத்தது. நம்புறார். நாம் அதை நம்புறோமா? நாம இருக்கிறோமா? அப்ப கம்ப்ளீட் சரணாகதி தேவை. எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரகலாதன் போல பக்தி. அப்ப என்ன கிடைச்சதுன்றான் அந்த கிளைமாக்ஸ் சீன்ல. ஹிரண்யகசிபு வந்து உன் கடவுள் எங்கடா இருக்கிறார்னு விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடந்த கான்வர்சேஷன் மாதிரியே பிரகலாதனுக்கும் ஹிரண்யகசிபு நடக்குது. எங்கடா இருக்காரு உன் கடவுள்? அடுத்த பதில் பிரகலாதன் சொல்ல போறான். பிரகலாதன் எந்த தூணை கை காட்டுவானோ அப்படின்னு கவலைப்பட்டு எல்லா தூண்லையும் உட்கார்ந்து இருந்தாலும் நரசிம்மர். குழந்தை இல்ல, அந்த தூண்டாருன்னா அங்க ஓட முடியாது. எங்கடா இருக்கார் கடவுள் அப்படின்னா சட சட சடசட அந்த நரசிம்மமூர்த்தி எல்லா தூண்லையும் போய் உட்கார்ந்தார். ரேண்டமா ஒரு தூணை உடைக்கிறான், வந்து நிற்கும். அது பக்தனுக்காக நரசிம்மன் வரதனாக இறங்கி வந்த இடம். அதான் முக்கியம். பக்தனுக்காக இறங்கி வந்த. எப்படி வராம போயிடுவான்? யாருக்கு பலன் கொடுப்பான்னு யோசிக்கும். பக்தி செய்யற எல்லாருக்குமே கொடுப்பான். வரம் கிடைச்சிரும். அந்த வரத்தை எப்படி பயன்படுத்துறது? பஸ்மாசுரன் பார்த்தான். வேற ஒரு உதாரணம் சொல்ல, லாலு பிரசாத் யாதவ் புரியுமா? லாலு பிரசாத் யாதவுக்கு பீகார் மக்கள் ஒரு முறைக்கு 3 முறை வரம் கொடுத்தார்கள் இந்த மாநிலத்தை ஆள்வதற்கு. பிறகு அந்த மாநிலத்தை காட்டாட்சியின் அடையாளமாக இந்தியா கொண்டது. ஜங்கிள் தர்பார், ஜங்கிள் சர்க்கார். மக்கள் ஒரு வரம் கொடுக்கும் போது அதை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொண்டாலும். அப்ப கடவுள் எல்லோருக்கும் வரம் கொடுத்து விடுவார். அது அவருடைய பெருந்தன்மை. அந்த வரத்தை வாங்கக்கூடியவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அப்ப அந்த வரம் கிடைக்கும். அது ஒன் டைமா இருக்கலாம், ஒன்ஸ் இன் எ லைஃப் டைமா இருக்கலாம். அதை தக்க வைக்கிறது எப்படின்னு கேட்கிறேன். எனக்கு ஒரு முறை கிடைச்சதை விடக்கூடாதுன்னு பார்க்கணும். அது எப்படி பண்றது? அங்கதான் இந்த குருமார்களுடைய வேலை. இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஆயிரக்கணக்கான அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், தபஸ்விகள் இருப்பார். இந்த ஈரோட்டு மண்ணிலே இருப்பாங்க. நமக்கு அவர்களை தெரியாது. தெரிந்தாலும் நம்ப மாட்டோம். நம்பாவிட்டாலும் புரளி பேசும். சும்மாவா இந்த சாமியார் 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா, இப்ப எப்படி ஆயிட்டார் தெரியுமா, அரசியல்வாதி ஆறதுக்கு சாமியார் ஆயிரலாம் பொழுது, பயங்கரமா டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சு. பிரபலமான சாமியார்கள் இருந்தா மேல மேல போய் பாஞ்சு விடும். யோகிராம் சுரத்குமார் போல கடைசி வரைக்கும் தன்னை பிச்சைக்காரன் கருதுவர்களை நம்ம அடையாளம் காண முடியாமல் உட்கார்ந்திருக்கும். ஏனென்றால் ஞானிகளை அடையாளம் காண்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். தெரியுங்களா? நம்ம அது எப்படி தெரியும்? இந்த தங்கம் நல்லதா, இது கையில போட்டிருக்குது தங்கமா, இந்த தங்கம் நல்ல தங்கமா, சுத்த தங்கமா, தங்கம் போல தெரியுது அப்படின்னு அக்கா சொல்லிடுவாங்க. தங்கத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கண்டுபிடிச்சேன். தங்கம் போல தெரியுது. ஒரிஜினல் தங்கமா, 18 கேரட்டா 16 கேரட்டா, கவரிங்கா, கோல்டு பிளேட்டடா, அது தங்க நகை ஆசாரிக்கு தான் தெரியும். அப்ப கடவுளை எப்படி ஏற்பது, எப்படி வழிபடுவது, அவருடைய அருளை எப்படி பெறுவது, பெற்ற அருளை எப்படி தக்க வைப்பது, குருமார்கள் மூலமாகத்தான் சாத்தியம். அவர்கள் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் பக்தியும் நமக்கு குறைக்கும். நேரடியாக நானே கடவுளோடு தொடர்பு கொள்வேங்கிறது
விபூதி. அது அது ஜென்ம ஜென்மமா தொடரக்கூடிய பக்தியுடைய விளைவாக இருக்கலாம். நம்முடைய அஞ்ஞானத்துக்கு சாத்தியம். அப்ப குருமார்கள் மூலமாக இந்த பக்தியை நம்மால் தக்க வைக்க முடியும். கடவுள் நல்லது மட்டும்தான் கொடுப்பாரா? கெட்டது நடந்துறது இல்லையா? கெட்டது நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் வள்ளுவர் சொன்னார், தத்தம் கருமமே கட்டளை. கடவுள் கண்ணாடி போல, கடவுள் வங்கி போல. நீங்கள் அதிகமாக முதலீடு செய்தால் வங்கி வட்டி கொடுக்கும். நீங்கள் அதிகமாக கடன் வாங்கினால் வங்கி வட்டி எடுக்கும். நீங்கள் அதிகமாக நல்லது செய்ய செய்ய உங்களுடைய புண்ணிய கணக்கு கூடிக்கொண்டே போகும். நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க அதிகமாக கெடுதல் செய்ய செய்ய உங்களுடைய மைனஸ் கணக்கு, பாவ கணக்கு கூடிக்கொண்டே போகும். இவ்வளவுதான். பேங்க் மாதிரி. நீங்க லோன் வாங்குறீங்களா, டெபாசிட் போடுறீங்களாங்கிறது உங்களுடைய கையில் இருக்கு. ராவணனுக்கும் கருணை செய்தான் ராமன். என்னங்க அநியாயமா இருக்கு. ராவணனுக்கு போய் கருணை செய்யலாமா அப்படின்னா, வியாக்கியாத கர்த்தாக்கள் நம்முடைய குருமார்கள் ஒரு வரி சொல்றாங்க. நாம எல்லாம் ராம 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 ராமன் சொல்றதை விட, நம்ம பத்மநாபனுடைய போன்ல எப்ப தான் ராம ராம தான். யார் போன் அடிச்சாலும் அவருக்கு புண்ணியம் கூட்டிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் போன் அடிக்க அவருக்கு புண்ணியம். ராம 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 ராமன் வந்துகிட்டே இருக்கும். அந்த ராம நாம ஜபத்தை கேட்க 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 புண்ணியம் இல்லையா? ராம நாமத்தை சொல்ல சொல்ல புண்ணியம். ராமனுடைய பக்தர்கள் ராமநாமத்தை சொன்னதுக்கு குறைவில்லாம இந்த ராவணை எப்படியாவது இந்த ராமனை காலி பண்ணும், எப்படியாவது ராமனை கொண்டுறணும், எப்படியாவது ராமனை ஒழிச்சிடணும், எப்படியாவது ராமன் என்ன பண்றேன் ராம 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 ராமன் அவன் சொல்லிக்கிட்டே இருந்து. மேல இருக்கிறவன் மொத்தம் எத்தனை தடவை ராம பேரை சொன்னான், அவ்வளவுதான் அக்கௌண்ட் எழுத வேண்டும். அவன் நல்லதா சொன்னா கிடையாது. ராமங்கிற பேரை 1008 முறை சொல்லிட்டான் சார், புண்ணியம் அப்படின்னு டிக் பண்ணிட்டான். அப்ப என்ன ஆச்சுன்னு கம்பர் சொல்றார். ராமன் வில்லை எய்திட்டான், அம்பை எய்திட்டான், வில்லை எடுத்துட்டான், அம்பை எய்திட்டான், ராவனை விழுந்துட்டான், உயிர் பிரிஞ்சிருச்சு. உயிர் பிரிஞ்ச பிறகு எழுதுறார், வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய தெம்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்ந்த நாளின் மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள். யானை மாதிரி சிங்கம் மாதிரி இருந்த அந்த தோள்கள் அடங்கி போயிருச்சு. பெண்கள் மீது அவன் கொண்டிருந்த காதல் அடங்கி போயிருச்சு, காமம் அடங்கி போயிருச்சு. என்னை மாதிரி பெரிய ஆள் யாரும் தெரியாது தெரியுமா, கிடையாது தெரியுமா சொல்லி இந்த அகம்பாவம் அடங்கி போயிருச்சு. எல்லாமே அடங்கி 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 போயிருச்சு. நம்ம என்ன சொல்றோம், அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாமே அடங்கிருச்சு. கம்பர் சொல்றார், ராவணனுக்கு எல்லாமே அடங்கிட்டு 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 போயிருச்சு. ஆனால் முகம் மட்டும் மும்மடங்கு பொழிந்ததான். ஏற்கனவே ராஜாவா உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலா இறந்து போனா சவக்கலை அப்படிமோ. இறந்து போன முகத்துல உயிர் இருக்காது. உயிர் இல்லை நம்ம சொல்லுவோம், என்னடா உயிரே இல்லை அப்படின்னு படம் வரையும்போது சொல்லுவாங்க, உயிரே இல்லை. அந்த லைஃப் இருக்கணும். பாடி இருக்கும், லைஃப் இருக்காது. கம்பன் சொல்றான், அந்த பாடியில உயிர் இருந்ததை விட 3 மடங்கு பொழிந்ததான். ஏன்? பாய்ந்தது ராமனின் அம்பு. பாய்வது ராமனின் அன்பாக இருந்தாலும் ராமனின் அம்பாக இருந்தாலும் முகம் பொழியும். ராமனுடைய அன்பு பொழிஞ்சாலும் இருக்கும், ராமனுடைய அம்பு பொழிஞ்சாலும். ராவனுடைய சவம் சடலம் பொழிந்ததுன்றான். அப்ப யாருக்காக இருந்தாலும் அதை வாங்கி உள்ள எடுத்துட்டோம்னு வரம் நிச்சயம். அந்த வரம் பெரும் பலனை கொடுக்கும் ராவணனுக்கே. அப்படி ஒரு பக்தி நமக்கு சாத்தியப்படுமா? நமக்கிட்ட அப்படி ஒரு பக்தி வந்துருமா? எல்லாத்தையும் சரணடைஞ்சு போய் கொடுக்கிற அளவுக்கு பக்தி வந்துருமா அப்படின்னா, இன்னொரு பாசுரத்துல திருமலிசை ஆழ்வார் சொல்றார், திருச்சந்த விருத்தத்துல, யாருக்கு பக்தி வரும் அப்படிங்கிறதுக்காக, எப்படி பக்தி வர முடியும் அப்படிங்கிறதுக்காக, இறந்து உரைப்பது உண்டு, நான் கெஞ்சி கேட்கறது ஒண்ணு உண்டு, வாளி நல்லா இருக்கு, ஏமநீர் நிறத்து அம்மா கடல் நிறத்து கடவுளே,
வரம் தரும் திருக்குறிப்பில் நீ வரம் தரக்கூடிய லிஸ்ட்ல வைத்தது ஆகில் என்னுடைய பேரை சேர்த்துக்கிட்டன. மண்ணு சீர் புறந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாதம் பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக. உன்னுடைய பாத கமலங்களை நான் நிரந்தரமாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. நான் உன் பாதத்தை பிடிச்சே இருக்கணும்னு நீ எனக்கு நினைவுபடுத்து. நீ நினைச்சாதான்ப்பா நானே பிடிக்க முடியும். அந்த பக்தி நமக்காக, அந்த பக்தி நமக்கு வரணும்னு அவன் அருள வேண்டியது. எனக்கு இந்த நினைப்பு வரணும்னு நீ வரணும். சார் ரொம்ப கஷ்டமான சமாச்சாரமா நீங்க சொல்லிட்டு போறீங்க. உங்க பேச்சை பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்குது. இதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. எங்க பொண்டாட்டி விளக்கேற்றுவா, எனக்கும் சேர்த்து சாமி கும்பிடுறா. சாமி கும்பிடும்போது தாலியை சேர்த்து கும்பிட்டுக்கிறா. எனக்கு வந்து இன்னும் பிரச்சனை கிடையாது, ஐ எம் ஹாப்பி சார் அப்படின்னு. அப்படி கஷ்டப்படுற குரூப் ஒன்று இருக்கு. இது தெரிஞ்சு அதையும் எளிமைப்படுத்திட்டான், அதையும் எழுதி முடித்தான். என்னடா செய்யறது அப்படின்னா, வெறும் நாமம் சொல்லுன்ற, வெறும் பேரை சொல்லுன்ற. நீ பக்தி பண்ணாட்ட நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். 20 வருஷமா நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறோம்னு பார்க்கணும். 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு பார்க்கணும். கருப்பண்ண கவுண்டர் அப்படின்னா கருப்பண்ண சாமி. கருப்பண்ண சாமி அது என் பொண்ணு, என் பையன், என் பேரன், அவன் கருப்பண்ண சாமி. என் பிள்ளை எனக்கு சாமி தான், எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கான், பேரனா பிறந்திருக்கான். கருப்பு சாமி, வெள்ளச்சாமி, வரதராஜன், முகுந்தன், எல்லா சாமி பேரையும் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு என்ன தத்துவங்க? மறந்து போய் பிள்ளைய பேரனை கூப்பிட்டாவது உன் அக்கௌண்ட்ல புண்ணியம் ஏறும்டான்னு நான் ராவணனுக்கு சொன்னேன். பாத்தீங்களா? கருப்பண்ணா கருப்பண்ணா, கருப்பா கருப்பா கருப்பான்னு கூப்பிட்டு, மணிகண்டா மணிகண்டான்னு கூப்பிட்டு, முருகா பாலமுருகா கந்தா அப்படின்னு என் பையனை கூப்பிடுறத கூப்பிட்டு 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 அந்த புண்ணியத்துல அவர் வந்து நம்மளைத்தான் கூப்பிடுறாரு. அவர் பாவம் நம்மளைத்தான் கூப்பிடுறாரு, அக்கௌண்ட்ல ஏத்திட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறோம்? நான் எதுவும் சொல்லல. இஷ்ஷி இல்லாம ஒரு பேர் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பெரிய விஷயம். தினேஷ், முகேஷ், விகேஷ், ரகேஷ், SH. நீங்க ஏன் பையனுக்குலாம் நான் கருப்பண்ணான்லாம் வைக்க மாட்டேன். சும்மா அதெல்லாம் உங்க தாத்தாவோட வச்சு வைக்க மாட்டேன்றோம். ஆனா என்ன சொல்றான்? சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. நாராயண 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 சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், உன்னுடைய அத்தனை துக்கங்களும் சுகமாக மாறும். துக்கம் போகாது, துக்கம் போயிரும், சுகம் வந்துடும். விமுக்த துக்கா சுகினோ பவந்து. சார் வடமொழியில சொல்றீங்க, நமக்கெல்லாம் சரி வராது, நாங்கெல்லாம் தமிழ் திராவிட மண், அதனால நீங்க வந்து தமிழ்ல ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில சொல்றார், என்னடா இந்த நாராயணன் பேரை சொன்னா என்னடா வரம் தருவான், என்ன தந்துருவான்? குலம் தரும். குலம் எப்படி தர முடியும்? நான் தான் பிறந்துட்டேனே, என்ன குலம்னு எனக்கு தெரியுமே, அப்புறம் எப்படி குலம் தர முடியும்? நீ பிறந்தது என்ன குலமாக இருக்கலாம், நீ சேர்றது நல்ல குலமா இருக்கணும். சத் சங்கம் சொன்னேன், நல்ல மனிதர்களோடு சேரணும். எவ்வளவு கீழ்நிலை இருந்தாலும் மேல வந்த முடியும். 1008 உதாரணங்கள். 12 ஆழ்வார்கள் 2 பேர் தான் பிராமின், 10 பேர் பிராமணர்கள் கிடையாது. பிராமணர்கள் பத்தி நினைச்சிடாதீங்க. சோ பிறப்பு என்பது குலம் என்பது அதுவல்ல. குலம் என்பது வளர்ப்புன்றான். நம்ம திட்டம் என்ன சொல்றோம்? இதான் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களாடா, இப்படிதான் உங்க அப்பா அம்மா வளர்த்தாங்களாடா, இவன் செய்யற சேட்டைக்கு அப்பா அம்மாக்கு திட்டு. ரைட்? அப்ப குலம் தரும்ன்றான். அடுத்து செல்வம் தந்திடும்ன்றான். இந்த செல்வம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா செல்வத்துக்கு ஒரு பொருள் தான் வச்சிருக்கோம். செல்வம்னா பணம் இல்ல, செல்வம்னா பாசிட்டிவிட்டி, செல்வம்னா நம்பிக்கை, செல்வம்னா வளர்ச்சி. கல்யாண பத்திரிகை என்ன போடுவீங்க? திரு வளர் செல்வன், திரு வளர் செல்வி. செல்வம்னா பொருள்,
செல்வம்னா மகிழ்ச்சி, செல்வம்னா எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் சேர்ந்து செல்வம். பணம் வரும் போயிரும், செல்வம் போகாது. அதுதான், போகாம இருந்தா தான் அதுக்கு பேர் செல்வம், போனா அதுக்கு பேர் பணம். அந்த செல்வம்ங்கிறது அசெட், சொத்து, சம்பாதிப்பு. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. கல்வியை செல்வமாக்குனா போகாது. ஒரு முறை படிச்சா திருமுறை யாராலும் அழிக்க முடியாது. யாராலும் அழிக்க முடியாதது எதுவோ அது செல்வம். பணம் அழிக்க முடியும், யாரால் அழிக்க முடியாது. செல்வம் தரும். அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம். துயரம் படாத மனிதர்கள் இல்லை, எல்லாருக்கும். அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும்ன்றான். தரமட்டம் ஆக்கிரும். துயரம் இல்லாம இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடி ஒரு வரி சொன்னேன், விமுக்த துக்கா சுகினோ பவந்துன்னா. துக்கம் இருக்கும், அதுதான் சுகமாக மாறும். ரைட்? இங்க வந்து என்ன சொல்றான்? படு துயர் எல்லாம் நிலம் தரம் செய்யும். துயர் இருக்கும், அந்த துயர் தரை மட்டமாகும். ஏன்? இந்த துயர்ங்கிறது, இந்த துக்கம்ங்கிறதும் நம்ம மட்டும் இப்ப மட்டுமே கொண்டு வந்ததல்ல, 7 ஜென்மத்துக்கும் வந்தது. நம்ம முன்னாடி 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 எப்பயோ தெரியாம அது எல்லாம் வந்து அது அத்தனையுமே அழிச்சு நிலம் தரம் செய்கின்றான். நீள் விசும்பருளும். வானத்தை உனக்கு கொண்டு வரும். வானத்தை இல்ல, அந்த வானத்தில் இருப்பவர்களுக்கான இடம் வானவர்கள்னு சொல்லுவோம். நம்ம வந்து முன்னோர்களை நம்ம மேல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடத்தை, சொர்க்கத்தை கொடுக்கும்ன்றான். வளம் பெரும் நிலம் அளிக்கும்ன்றான். நிலம் அளிக்கும்னு சொல்லியிருக்கணும், பெருநிலம் அளிக்கும்னு சொல். அது நிலத்துக்கும் பெருநிலத்துக்கும் என்ன வித்தியாசம்? எத்தனை 1000 ஏக்கர்ல பண்ணையம் பண்ணாலும் 6 அடி தான். எத்தனை 1000 ஏக்கர்ல பண்ணாலும், எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாலும், எத்தனை வருஷம் முதலமைச்சரா இருந்தாலும், எத்தனை உகத்தை ஆண்டாலும் 6 அடி தான். அது நிலம். ஆனால் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் ஒரு காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் தான் சொல்றாங்க. அதான் பெருநிலம். உங்களுக்கு புரியுங்களா? அந்த பெருநிலம் என்னன்னா, அது வந்து நிலப்பரப்பு. அவர் கடந்த பிறகும், அவர் காலத்துக்கு பிறகும் பேசப்படும் நிலப்பரப்பு. அது பெருநிலம் அளிக்கும். சாதாரண நிலமலை இருக்கிற நிலமலை இல்ல. வளம் தரும். எது சரியோ அதை தரும். வளம் இல்ல, வளம். ரைட். எது சரியோ அதை தரும். அப்படியே லிஸ்ட் போட்டே வர்றான். மற்றும் தந்திடும், அந்த எக்ஸெட்ரா அதர்ஸ் எல்லாத்தையும் தரும். பாக்கி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, சார் அது தருமா சார், நல்ல ஒய்ஃப் கிடைக்குமா சார், நல்ல குழந்தை கிடைக்குமா சார், இது எல்லாம் மற்றும் தந்திடும். பத்தல, பெற்ற தாயினும் 1000 செய்யும். பெத்த தாயை விட என்னெல்லாம் முடியுமோ அவளை செய்யும். அப்படி ஒண்ணு இருக்க முடியுமா என்ன? தாயை விட ஒண்ணு இருக்க முடியுமா? அந்த தாயும் சேர்ந்து சரணாகதி அடைகிற இடம் அந்த கடவுள்னால தான் தாயினும் ஆயினவெல்லாம் செய்யும். நாம மட்டும் போகிற இடம் அல்ல, நம்முடைய தாயும் சரணாகதி அடைஞ்சிருக்கிற இடம். பெற்ற தாயினும் ஆயினம். பெற்ற தாய்க்கு இப்ப என்ன தேவைன்னு தெரியும். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கதறல், உங்களுடைய குரல் குழந்தைகளுக்கு, தாய்க்கு தெரியும். குழந்தை அழுதான்னா எதுக்கு அழுறா? எறும்பு கடிச்சு அழுறாளா? அண்ணன் கிள்ளி விட்டு அழுறானா? அக்கா மிட்டாயை பிடிக்கிட்டு போயிட்டாளா? எதுக்கு அழுறான்னு அழுகையை பார்த்தோன்னே தெரியும். ஆனா கடவுளுக்கு மட்டும்தான் அழுகாமலே தெரியும். அவனுக்கு என்ன தேவைன்னு அவன் மனசை பார்த்தாலே தெரியும், ஆளை பார்த்தாலே தெரியும். என்னடா ஒரு மாதிரி இருக்க, தாடி வச்சுட்ட, சும்மா அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு. நமக்கு தாடி வைக்க வேண்டியது இல்லை. நீட்டலும் அழித்தலும் வேண்டான் அவனுக்கு தெரியும்ன்றான். பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா எனும் நாமம். இந்த நாராயணா அப்படி சொன்னா போதும், இவ்வளோ பெரிய லிஸ்ட் போடுற. அப்ப இவ்வளவு கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை பிடிக்காம வேற எதை பிடிக்க போறீங்க? வெறும் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எப்ப செய்யணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் போது, தூங்கும் போது. மந்திரம் அல்ல அது. படுத்துக்கிட்டே, ட்ரெயின்ல போய்கிட்டே, குளிச்சுக்கிட்டே கூட சொல்லலாம்.
24 மைண்ட்ல ரோமிங் ஆயிட்டே இருக்கலாம், எந்த குறையும் கிடையாது. நீங்க ஒரு மந்திரமாக இருந்தால் அது இப்படித்தான் சொல்லணும், உச்சரிப்பு வரைக்கும் முக்கியம். வேதங்கள் பார்த்திருப்பீங்க, பாப்பா ஸ்லோகம் சொன்னா இந்த ஸ்லோகங்கள்லாம் வைப்ரேஷன்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு அதிர்வுகள். நம்ம சொல்லுவோம்ல, அங்க போனேன் நல்ல வைப், இந்த பிள்ளைகள்லாம் சொல்றாங்க ஒரே வைப் சார் அங்க போனேன், அந்த வைப்ரேஷன் தான் முக்கியம். அந்த வைப்ரேஷன் தான் எல்லாமே, இந்த ஒட்டுமொத்த உலகமும் வைப்ரேஷன்ல இயங்கக்கூடியது. அப்ப மந்திரங்களை ஒரு வைபோட சொல்லணும். அது எப்படி உச்சரிக்கணுங்கிற கணக்கு பல்லு போனவன் சொல்லக்கூடாது, வெத்தலை போடுறவன் சொல்லக்கூடாது, அப்படி கணக்கு இருக்கு. ஏன்னா உச்சரிப்பு மாறும், அர்த்தம் மாறும், வேற விபரீதங்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்றான் இந்த நாம ஜபம். அது நாராயணனோ கோவிந்தனோ சிவனோ வரதனோ ராமனோ எந்த நாமமாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், சொன்னாலே போதுன்றான். இதற்கு மேல எளிமையா என்ன கொடுத்துட முடியும்? அந்த சொல்றதுல எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாவம் வேணும், ஒரு அனுபவம் வேணும், உணர்வு வேணும். இவ்வளவு சொத்துக்கு பிறகும், இவ்வளவு மகிழ்ச்சிக்கு பிறகும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுதுறார். நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம், அதை வந்து வரிகளா மாத்துறார். பெரும் குடும்பத்துக்கு பிறகும், பெரும் சொத்துக்கு பிறகும், நிறைய வெற்றிகளுக்கு பிறகும் எல்லோருக்கும் ஒரு தனிமை சூழும். வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இந்த வீட்டுக்காக நாயா உழைக்கிறேன் பேயா உழைக்கிறேன் அப்படின்னு விரக்தி சூழும், கவலைகள் சூழும், தனிமை வரும். அப்ப தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்றார், எப்படி பக்தி பண்றார் பாருங்க. ஊரிலேன் காணி இல்லை, எனக்கு ஊர் இல்லை, ஒரு பொட்டு நிலம் இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, என்னுடைய சொந்தம் பந்தம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு திறமை இல்லை, பாரில் நின் பாத மூலம் பற்றினேன். சரி, மற்றவங்கள மாதிரி உன்னுடைய காலையாவது பிடிச்சேனா அப்படின்னா அதுவும் இல்ல, பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன், அதையும் நான் பிடிக்கல. யார் உலர் கரைக்கண்ணமா பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன். யாரா எனக்கு இருக்கா, கண்ணா 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 கண்ணான் கதறேன்னு உள்ள அந்த தவிப்பு, அந்த கண்ணனை பெருந்தெய்வத்தை வரதனை கடவுளை நினைத்து உள்ள ஒரு தவிப்பு இருந்தால் வாயால கூட சொல்ல வேண்டாம். எங்க அம்மா சொல்றா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் அப்படின்னு. இங்க சொல்றான், நீ வாயால கூட பாட வேண்டியதில்லை, மனத்துக்குள் கதறி கொண்டிருந்தால் அந்த கடவுள் வரம் தருவான் அப்படின்னு. அந்த கடவுள் நம்ம அத்தனை பேருக்கும் வரம் தரட்டும், நிறைய நல்லது நடக்கட்டும், இறைவன் துணை நிற்கட்டும். நன்றி, வணக்கம்.